ஏக்கா ஊரெல்லாம் உங்களுக்கு வளகாப்புன்னு கூப்பிட்டாச்சு. ஒரு வீடை கூட விட்டு வைக்கலக்கா, எல்லாரையும் கூப்பிட்டுட்டோம். ஏன் அந்த அண்ணனோட அம்மா அக்கா அவியலையும் போய் கூப்பிட்டுட்டோம்க்கா. அப்படியே நெட்ட மாதிரி அவிய என்ன சொன்னாவ? அத்தை கோவப்பட்டாவளோ? ஏக்கா உங்க மாமியார் கோவப்படலக்கா, அவியதான் அப்படியே சமாதானம் ஆயிட்டாவல்ல. பூங்கொடி அக்கா தான் கொஞ்சம் கோவப்பட்டாவ. அப்படியா? அவி அதே மாதிரிதான் இன்னும் பேசியாவளோ? ஆமாக்கா, அவியல் கோவம் இன்னும் குறையவே இல்லை. என்ன அவிய மகளுக்கு கல்யாணம் ஆகலக்கா, அதனாலதான் கோவத்திலே இருக்காவ. கல்யாணம் ஆயிட்டுனா இதை பத்தி நினைக்கவே மாட்டாவுக்கா, உங்களையும் மன்னிச்சிருவாவ. அலமேலுக்கா எல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியாயிரும்க்கா. விட்டு போன சொந்தம் எல்லாம் தேடி வரும். இன்னைக்கு கோவப்படுறவியா நாளைக்கு பிள்ளைய கையில தூக்கி வச்சுட்டு ஏமாறுமவேன்னு கொஞ்சம் தான் போறாவ. நீங்க பார்த்துட்டே இருங்களேன். அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். அந்த மஞ்சு பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்க. அதான் எனக்கும் வேதனையா இருக்கு, அவருக்கு பெரிய வேதனையா இருக்கு. மஞ்சுவை நினைச்சு புலம்பாத நாளே இல்ல அவரு. இது வரைக்கும் எங்களுக்கு இருக்க ஒரே கவலை என்னன்னா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிறது தான். அவளுக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆயிட்டுன்னா அது போதும். அதுவும் நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும். கிடைக்கும். அவளுக்கு என்ன வயசாயிட்டு? சின்ன பிள்ளை தானே. இல்ல ஓனரம்மா, 2 வாட்டி அவ கல்யாணம் நின்று போச்சு பத்தியலா. அதான் ஒருத்தரும் ஒன்னு சொல்லுவாவல்ல, அதை நினைச்சுதான் அவையெல்லாம் வேதனைப்படுவாவ. அதெல்லாம் கிடைக்கும்க்கா, நீங்க ஒன்னும் நினைக்காதுங்க. உங்க வளகாப்புக்கு ஊரே கூப்பிட்டாச்சு. இனி வளகாப்புக்கு தயாராகுங்க. ஓனரம்மா, நெட்ட மாதிரி கீதா, உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எதுக்குக்கா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கிய? இல்ல ஓனரம்மா, சொந்தக்காரவியகிட்டயே ஒரு உதவி கேட்டா இந்த காலத்துல யாரும் செய்ய மாட்டேங்க. அவ ஆனா பழகுனதுக்காக எனக்காக எவ்வளோலாம் செய்யறிய. இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏக்கா இப்ப மட்டும் இல்லக்கா, நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். வளகாப்புல கலகலன்னு இருக்கணும். சரி நெட்ட மாதிரி. சாப்பிட்டீங்களக்கா? சமைச்சு வச்சிருக்கேன் நெட்ட மாதிரி. எல்லாருக்கும் சேர்த்து தான் செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடுவோமா? அலமேலக்கா நீங்க சாப்பிடுங்கக்கா, நாங்க வீட்டுல போய் சாப்பிடுவோம். என்ன காணுமேனே என் மாமியார் தேடிட்டே இருக்கோம். நான் வீட்டுக்கு போறேக்கா, நீங்க சாப்பிடுங்க. சரி ஓனரம்மா. ஏக்கா நான் போயிட்டு பிறகு வரேன்க்கா. சரி ஓனரம்மா, போயிட்டு வாங்க. நெட்ட மாதிரி நீயும் கீதாவும் சாப்பிடுறீங்களா? சாப்பாடு போட்டுட்டு வரட்டுமா? ஏக்கா மாசமா இருக்குது நீங்கக்கா, நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். நாங்க வீட்டுல கூட போய் சாப்பிட்டுருவோம். ஏன் நெட்ட மாதிரி இங்க சாப்பிட மாட்டியோ? ஏக்கா நேத்து முந்தா நேரத்துல இங்க தானே சாப்பிட்டேன். தினமும் இங்கேயே சாப்பிட்டுட்டு இருந்தா எங்க அம்மா என்னையும் மறந்துடுவா. அதனால நான் இன்னைக்கு வீட்டுல போய் சாப்பிட்றீங்கக்கா. நீங்க நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்துங்க. ஒருத்தருக்கு இல்லக்கா, நீங்க 2 பேருக்கு சாப்பிடணும். ஞாபகம் வச்சுட்டே சாப்பிடுங்க. நெட்ட மாதிரி நிறைய சமைச்சு வச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு போங்க. வேண்டக்கா, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிட்டேன். வரேன்க்கா. சரி நெட்ட மாதிரி. கீதா அவிய 2 பேர் தான் போயிட்டாவ, நீயா சாப்பிட்டு போ கீதா. அலமேலு எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். ஏன் கீதா ஒரு மாதிரி இருக்கா? இல்ல அலமேலு, நெட்ட மாதிரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ எப்படி எடுத்துக்கிடுவான்னு தெரியலல்ல. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு அலமேலு. பயப்படாதவ, நெட்ட மாதிரிட்டா நம்ம எப்படியாவது மெதுவா எடுத்து சொல்லுவோம். இல்ல அலமேலு, இப்ப கூட அவிய வீட்லயும் போய் வளகாப்புக்கு கூப்பிட போனோமா, அங்க வச்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்குள்ள வந்தா போதுங்கிற மாதிரி வானரமா சொன்னாவளா. அதை கேட்டுட்டு நெட்ட மாதிரி என்னன்னு கேட்டுட்டு இருந்தா. நான் எதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். அப்புறம் நெட்ட மாதிரி சொன்னா எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கே இஷ்டம் இல்ல, ரொம்ப கோபமா வருது அந்த வீட்டை பார்த்தாலே அப்படின்னு சொன்னான். எல்லாம் அருணை நினைச்சுதான் அவ கோவப்படியா. இப்போ நான் அருணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போறேன்னு தெரிஞ்சா என்ன சொல்ல போறாலும் தெரியல அலமேலு. கீதா வளகாப்பு முடியட்டும், நம்ம நெட்ட மாதிரிட்ட மெதுவா எடுத்து சொல்லுவோம். சரி அலமேலு, நீ எப்படியாவது அவட்ட சொல்லி புரிய வை. இதுல எனக்கும் அருணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவிய அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி கீதா, நான் சொல்லி. நீ பயப்படாதப, நம்ம நெட்ட மாதிரி நம்மள கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவா. சரி அலமேலு, நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு வரேன். சாப்பிட்டுட்டு போ கீதா. இன்னைக்கு வேண்டாம் அலமேலு, நான் போயிட்டு வரேன். சரி கீதா. இன்னைக்கு வரட்டாவா கால உடைச்சு போட்டுரு. என்கிட்ட சொல்லாம ஊர் சுத்தி திரியாளோ, அந்த கணனை வந்து சொல்லிட்டு போறா. வரட்டா இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. எவ வளகாப்புக்கு இவ எதுக்கு வீடு வீடா போய் கூப்பிடணும்? அப்படி அவளுக்கு இவளுக்கு என்ன இருக்கு? ஊரெல்லாம் இப்ப என்ன நினைப்பாவ? வீடு மட்டும் கொடுக்கல, இப்ப எல்லாமே அவியதான் செய்யாவன்னு நினைப்பாவ. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நான் ஏதோ பாவம் பார்த்து வீடு விட்டுருக்கேன்னு சொல்லி வச்சிருக்கேன் ஊரெல்லாம். இவ இப்படி செஞ்சிட்டு இருந்தா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? பொண்ணு தாய் என்ன பத்தி என்ன நினைப்பா? ஏதி எடுப்பா இன்னைக்கு வரட்டும், பாத்துக்கிட்டே இவளை. நான் ஊரெல்லாம் போய் கோல் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா என் வீட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த கனகா வந்து இதை என்கிட்ட சொல்லிட்டு போறா. இது கூட தெரியாம தான் நான் இந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கேன். எவ்வளவு தைரியம் அவளுக்கு!
வாரட்ட பாத்துக்கிடி. ஐயோ கிளவி என்ன கல்லூரின மாதிரி உட்காந்துருக்கு. இந்நேரம் சுவாத்த தின்னுட்டு போய் படுத்திருக்கோம்ல நினைச்சிட்டு வந்தேன். பேய் மேல உட்காந்துருக்கு. என்ன செய்ய, அப்படியே பார்க்காத மாதிரி உள்ள போயிருவோம். ஏட்டி மர்மவளே. ஐயோ கிளவி பார்த்துட்டேன். விசாரணை போடுமே என்னத்த சொல்ல. ஒன்ன தாண்டி ஏட்டி இங்கதான் இருக்கீங்களோ. நான் சோபா தான் கிடக்குதுன்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். என்னத்தே சாப்பிட்டீங்களா இல்லையா? முதல்ல ஒரு மாதிரி இருக்கு. என்ன சாப்பிடலையோ? ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட வேண்டியதானே. வெளியே போனா கொஞ்சம் லேட் ஆகதான் செய்யும். நீங்க சாப்பிட்டுக்க வேண்டியதானே. இருங்க உங்களுக்கு சேர்த்து ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா இவ வர வரைக்கும் காத்துட்டு இருப்பாவ. அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. பேரவியந்தே மூஞ்சி கோணிட்டு போகுது. தூக்கம் வருதோ போய் படுங்க போங்க. இவ்வளவு நேரம் எங்கடி போயிட்டு வரா? ஒரு மாமியார் இந்த வீட்ல இருக்கறாங்க, மரியாதை எல்லாம் போச்சு உனக்கு. சொல்லாம கொள்ளாம அது என்ன ஓட்ட பயணம் ஓட்ட உனக்கு. ஏதே அது வந்து ஒண்ணல தேய். நீங்க நல்லா இருக்கணும்னே கோயில்ல போய் வேண்டிட்டு வந்தேன் தேய். வேண்டிட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? அது வந்து தேய் நீங்க இன்னும் ரொம்ப நாள் உயிரோட வாழணும்னே அடி பிரதர்சனம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு தான் தேய் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லல படல. உங்களுக்காக பெரிய வேண்டுதல். நான் என்ன இப்ப நோக்காட்ல படுத்து கிடக்கனே இல்ல படுத்த படுக்கை ஆயிட்டேனா? எனக்காக போய் கோயில்ல வேண்டிட்டு வர்றதுக்கு என்ன போய் சொல்றியோ? சீச்சி இல்ல தேய். நீங்க இப்ப நல்லதா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வயசாயிட்டே போகுது. நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரக்கூடாது பாத்தீங்களா? எப்பவுமே நீங்க இதே மாதிரி இருந்துட்டு என் உயிரை வாங்கணும். என்னது? இல்ல தேய் என் உயிரோட இருக்கணும்னு சொன்னேன். உன் பேச்சே சரியில்லையே. உண்மையை சொல்லி எங்க போயிட்டு வரா? கோயிலுக்கு தான் தேய். உங்களுக்காக பெரிய வேண்டுதல். அதான் இவ்வளவு நேரம் ஆயிட்டு பாத்துக்கிடுங்க. போய் சொல்லாத செல்லம்மா. நீ எங்க போயிட்டு வர்றான்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லிரு. ஐயோ அந்த கிழவி தெரிஞ்சிட்டுல கேக்குது. யார் இதுகிட்ட சொல்லிருப்பா? மஞ்சு அம்மா சொல்லிருக்குமா? அதுதான் கோவத்துல குதிச்சுது. இல்ல அந்த ஷில்பா அம்மா சொல்லிருப்பாவல. எவ்வளவு ஒருத்தி வந்து வத்த வச்சிருக்கா. நான் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கிறது எவளுக்கும் பிடிக்கல. எவ சொன்னதுன்னு தெரியட்டும். கொண்ட முடிய ஆஞ்சரி இன்னைக்கு. அட்டி மர்மவளே கேட்டுட்டே இருக்கேன். பதில காணுமே என்ன? ஒன்னலதே வேற எங்கயாவது போனா நானே யோசிச்சு பார்த்தேன். நான் எங்கயுமே போறதே. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளவுதான். நீ வீட்டு விட்டு அவளுக்கு வளகாப்புன்னு சொல்ல போனியோ? வளகாப்பு நான் சொல்ல போனேனா? யாருக்கு தே? செல்லம்மா நடிக்காத. அந்த அலமேலுக்கு வளகாப்புன்னு நீ வீட்டு விட போய் கூப்பிட போனியோ? கணக்கா சொல்லிட்டா என்கிட்ட. ஓஹோ கணக்கா தான் சொன்னாலோ? அவளை இன்னைக்கு கருவாடாக்கிறி. சொல்லிட்டி எதுக்காக போனா? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவ என்ன உன் கூட பிறந்தவளா இல்ல உன் கொழுந்தியாளா? அவ வளகாப்புக்கு நீ வீட்டு வீடா போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏதோ வாடகை தர்றங்கிறதுனால தான் அந்த வீட்டுல அவளை இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கேன். ஒரு மாசம் வாடகை தரலனாலும் அவளை துரத்தி விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏதே துரத்தி விட்டுட்டு அந்த வீட்டுக்கு யார் வாடகைக்கு வருவா? அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் அந்த வீட்டுல போய் சும்மா உட்கார்ந்து கிடக்கணும். ஒருத்தரும் வர மாட்டாவ. அவியலாரும் இருக்காவளேன்னு சந்தோஷப்படுங்க தே. அதுக்கு அவ வளகாப்புக்கு நீ வீட்டு வீட்டா போய் கூப்பிட போவியோ? யாருட்டே அப்படி உங்ககிட்ட சொன்னது? அதான் சொன்னலட்டி கணக்கா சொன்னானே. ஏதே அந்த கணக்காக்கு ஒரு சைடு காது ஒழுங்கா கேட்காது. கண்ணாடி போடலன்னா அவளுக்கு கண்ணே தெரியாது. எவளையோ பார்த்துட்டு என்னைய பார்த்தேன்னு உங்ககிட்ட வந்து அரையும் குறையுமா சொல்லியிருக்கா. அதை வேற நீங்க நம்பிட்டு என்னை கேள்வி கேட்கிறீங்களே. நான் உங்ககிட்ட சொல்லாம அப்படி போவனா? சொல்லாம தானே இப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. ஏதே கோயில் விஷயம் வேற அந்த விஷயம் வேற. இந்த மாதிரி கோயில்ல போய் வேண்டுதல் பண்ணா யாச்சும் சொல்லிட்டு போக கூடாதா? அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம போனேன். இல்லன்னா நான் எதுக்கு சொல்லாம போறேன்? ஆனா வீடு வீடா போய் சொன்னது நான் கிடையாது. கணக்க வேற யாரையும் பார்த்துட்டு நானும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கா. நம்ம மாமியார் மருமகளும் ஒத்துமையா இருக்கும் பத்தியலா? அது அவியலுக்குலாம் பிடிக்கல தே. அந்த கணக்காவை பாருங்க. எப்ப பார்த்தாலும் அந்த மருமக கூட சண்டை போட்டுட்டே இருக்கும். ஆனா நீங்களும் நானும் அப்படியா? ஒத்துமைக்கு மறுபெயர் நம்ம தான் தே. அதனாலதான் நம்ம மேல பொறாம பிடிச்சிட்டு இப்படி எல்லாம் சொல்லியாளுவே. நீங்க அதை கேட்டுட்டு நீ சந்தேகப்பட்டுட்டீங்களே தே. எனக்கு இதை நினைக்கும் போது வியாதனையா இருக்கு. அப்போ வளகாப்புக்கு வீட்டு வீட்டா போய் கூட பண்ணது நீ இல்ல அவ்வளவுதானே? ஆமத்தே நான் இல்லத்தே. இப்படி என் மேல சந்தேகப்பட்டீங்களே. என்னால ஒரு வச்சு ஆறு நிம்மதியா திங்க முடியுமா? எனக்கு சாப்பாடே வேண்டாம். போய் படுக்க போறேன். சரி விட்டு ஏதோ தெரியாம கேட்டுட்டாலே உடனே நீ அப்படி போக மாட்டான்னு எனக்கு தெரியும். போ போய் சாப்பிடு. வேண்டாம் தே எனக்கு பச்சை தண்ணி கூட பல்லப்படாது. நான் போறேன். எப்பாடா நம்ம பர்ஃபார்மன்ஸை பார்த்து கிளவி நம்பிட்டு நம்ம சுவாத்த தின்னுட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம். அந்த கணக்காக்கு என் மருமக கூட நான் ஒத்துமையா இருக்கிறது பிடிக்கல. அதான் இப்படி எல்லாம் பால் சொல்லி கொடுத்துட்டு தெரியா. இதுக்கு மேல அவ என் மருமவளை பத்தி எது சொன்னாலும் காதலே எடுக்க கூடாது.
எனக்கு தெரியும் என் மருமகளை பத்தின்னு சொல்லிடணும். ஆமா, அவ வளகாப்புக்கு கனகாவிய போய் யாரும் கூப்பிட்டுருக்காவ, என்னைய ஏன் யாரும் கூப்பிடல?